ஹை கைஸ், வெல்கம் டு ஒஸ்ட் கேமர். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்க் சர்வைவல் எவால்ட் அப்படின்ற கேமோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் பண்ணி விட்டுருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ மறுபடியும் ஆர்க்கு கண்டினியூ பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துருச்சு கைஸ் எனக்கு. அப்புறம் என்ன நிறைய ஐடியா சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெலாம் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ பெரிய டைனோசர்லாம் பிடிங்க அப்படின்னாரு. ஓகே, அவருக்காக இந்த வீடியோ. ஓகே வகேஷ். அப்புறம் நிறையா பண்ணணுன்ட்ருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா எதுக்காக நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த லெவல் 21க்கு லெவல் 21 வந்தால் தான் ஒரு விஷயம் கிடைக்கும். இதில் என்னன்னா இதுங்க காட்டுறேன். எங்கடா இது லெவல் 21? ஓகே, ஏதோ இந்த ட்ராங்க்யூ ஏரோன்னு ஒன்று இருக்கும் கேஸ். இதால் தான் கேஸ் எல்லாம் பண்ண முடியும். இனிமேட்டு இதை அன்லாக் பண்ணிக்கணும். இனிமேட்டு நம்ம இந்த பெரிய பெரிய டைனோசர்லாம் அவர் பிடிங்கன்னாரா, அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம முடிச்ச அளவுக்கு அந்த இதெல்லாம் இருக்கும் கேஸ், எப்படி சொல்லிட்டோம், அதுங்களாம் நம்ம ஸ்டார்பல் மீன் அது பேர் என்னடா, ஸ்லிங் ஷாட்டு. ஸ்லிங் ஷாட்டில் வச்சு அடிச்சுட்டு இருந்தோம்னா விடிஞ்சிரும், அவ்வளோதான், வெடிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதுக்காக தான் ட்ராங்க்யூ ஏரோ இருக்குது. நார்மல் ஏரோவில் அடித்தா இறந்துருங்க, அது செத்து போயிடும். அதனால் அதை பிடிக்க முடியாது. ஸோ அதனால தான் ட்ராங்க்யூ ஏரோ. நேற்று ஏன் வீடியோ வரல, நான் வேலை இருந்துச்சு, அதனால் வெளியே போயிட்டேன் கேஸ். சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தினமும் வீடியோ போட ட்ரை பண்ணிடுவேன். அப்படி முடியாத பட்சத்தில் மன்னிச்சு விடுங்கள். ஓகே, சரி விடுங்க. இப்போ நான் அந்த ட்ராங்க்யூ ஏரோ செஞ்சுட்டு யார் டேம் பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்பைனோ பையன் வெளியே டீரெக்ஸ் தம்பி மாதிரி அங்கிட்டு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் பிடிக்க போகிறோம். ஓகே கேஸ், எப்படியோ இது கிடச்சிருச்சு. இதுமேட்டு ஃபுல்லாக செஞ்சிடலாம். ஒரு 20 கிட்ட செஞ்சிடலாம், ஆனால் ஒரு 30 செய்வோம். ஆனால் அது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, அங்கே 2 பேர் இருக்கானுங்க, 2 ஸ்பைனும். இப்போ அதை என்ன பண்ணுறதுன்னு தான் டவுட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் செய்யிட்டோம். பார்த்திங்கன்னா என்னடா இது ஒன்று செஞ்சுட்டேன். பர்ஷூட் முடித்தா தான் இது கிடைக்கும்ட்டான். அதனால் ஆர்மர் ஒன்று செஞ்சேன். இந்த ஆர்மர் மன்னிச்சிருங்க, அந்த ரெக்கார்டர் பையன் வேலையை காமிச்சிட்டான். போன வீடியோவுக்கு வந்து வெளியே போயிட்டேன். ஸோ அதனால் போட முடியல. பட் இனிமேட்டு போட்டுடுறேன் கைஸ். ஓகே, அங்கிட்டு தான் இருக்கான். என்னடா கிஃப்ட்டு, நம்ம கிஃப்ட்டு வேறு கொடுக்குறானுங்க. சாப் திக் பிளாப் ஆஃப் அன்ரிஃபைன்டு சாப். என்ன இதாச்சு ஒன்றும் புரியல கைஸ். இது அப்புறமா பார்க்கலாம் இதால் என்ன யூஸ்னு. அது வரைக்கும் இது உள்ளே இருக்கட்டும். எங்கடா அந்த சாப்பு? ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லாத ஐட்டம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இதெல்லாம் வச்சுட்டு நான் ஏன் இதெல்லாம் வச்சுட்டு சுற்றுறேனே தெரில. ஐயோ, ஹைடு தான். ஹைடெல்லாம் இப்போ தான் அநியாயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். இத்தனை நாளாக ஹைடோட அருமை தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹைடு என்னடா அதெல்லாம் எது கேட்க போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன் ஒரு தரமான செய்கை செஞ்சுவிட்டான். ஹைடை வச்சு தான் இனிமேட்டு எதிராலும் பண்ண முடியும்ட்டான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, இருங்க, ஏரோவில் செஞ்சாச்சா, எங்கே 2 பவு வச்சுக்கணும். 2 பவு, ஒரு பவுலாக 10. அது என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, அவனுங்களை மேலே ஹைட்டான இடத்துலேருந்து அடிக்கிறது தான். அவன் இல்லை பிடிக்கலான்னு நினச்சேன். பட் அவன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தான். அதனால் அவனை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். சரி, எங்கடா அந்த பவ்வு காணாமே. இந்த நிறையா கூட்டத்தில் இருந்தால் இங்கே இருக்குது பவு. ஓகே, இதை தூக்கி நிறையா வெயிட்டாகவே இருக்கக்கூடாது, அதனால தான் பார்க்குறேன். எவ்வளோ 90 கிலோ இருக்கணா, அவ்வளோ வச்சு என்ன பண்ணுறேன். இது தேவை வச்சுக்கலாம். தண்ணியெலாம் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். 2 பேர் இருக்கானுங்க, அதுதான் கடுப்பு. 36 தான் வந்திருக்குதா. சரி விடுங்க, அங்கிட்டு போய் தேவைன்னா செஞ்சுக்கலாம். இந்த ப்ரூலாம் போர்ஷன்லாம் செய்யணும். ஸ்மூதிங் பாம் எடுத்துக்கலாம், அதனால ஒரு யூஸ் இருக்குது சொல்கிறேன். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஸ்மூதிங் பாமு, ஃபிஷ், ரா மீட்லாம் இருக்குது. ஓகே ஓகே, தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம். தண்ணி வேணும்ல, என்ன பண்ணுறது தண்ணிக்கு. தண்ணி குடுறா. தண்ணி இல்லையா? ஃபில் போதுமா? ஐ திங்க் போதும். அப்புறம் இது எதுக்கு நான் செஞ்சேன்னா, ஒரு பர்ஷூட் ஒன்று வந்துருந்துச்சு, அதுக்காக செஞ்சேன். பட் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேவா கைஸ், இதையும் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தண்ணி 89 kg இருக்கிறானே. என் பேரசார் தான் வேணும். சரி அங்கே என்ன ட்ராப்பாக விழுந்துருக்கு? வாட் இஸ் இட் மேன், ட்ராப்பா? இன்னும் ட்ராப் வேறு வந்திருக்கு. ஓகே, பார்ப்போம் வாங்க. ட்ராப் என்ன இருக்குது? ட்ராப்பில் என்ன இருக்குது? ட்ராப் மாதிரி தான் இருக்குது பார்க்க. வாட் இஸ் இட் மேன்? சொல்லு மேன். இன்னும் வெளிச்சம் மட்டும்தான் வருது, எதுக்கு வருதுன்னு தெரில. சரி ஈஸ், இப்போ நான் அவனை போயிட்டு அங்கே அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன்டா. ஓகே ஈஸ், அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு வரேன். கைஸ் பார்த்தீங்களா, நம்ம படவில் சேர போகிறவங்க புது ஆளுங்க இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ போட்டு இவனுங்களை வெளுக்க போகிறோம். இருடா, நான் இந்த ஹைட்டான இடத்துக்கு வந்துட்டேன்.
ஐயோ பயமாக இருக்குது கேஸ் ஒரு மாதிரி. இங்கே இருக்கண்டா டேய், வாடா டேய், வாடா டேய், வாடா. எங்கிட்ட அங்கே பார்க்குற, இங்கே வா. ஏய் இருடா. என்ன கேஸ் அடி வாங்க மாட்டேங்கிறேன். அறிவு இருக்குதா? போட்டு ஒன்று இங்கே சாத்துன்னு சாத்துறனே. கண்ணு தெரியாதவன மாதிரி இருக்கா. இங்கே தான் இவனை இங்கே அடிச்சே கண்ணு பாருங்க. தெரியுண்டா, நானும் டேஞ்சருன்னு தெரிஞ்சுதான்டா இங்கே வந்தோமே. இருடா. போட்டு. ஐயோ ஐயோ வந்துடுவோம் போலே மேலே. பயமாக இருக்குது கேஸ் மேலே வர்றது. வந்து கிண்டு வச்சிடாதரா. ஐயோ அடிக்கிறாங்க கேஸ். ஐயோ தாண்டி வருது. இது என்ன வாயா இல்லை வேறு ஏதாதா? கல்லை உடச்சி தாண்டிட்டு வருது கேஸ் இது. ஐயோ பயமாக இருக்குது. நான் பின்னாடி வந்துடுறேன். வேறு ஏதாவது கொஞ்சம் ஹைட்டான கல். தெரியுண்டா பயமாக இருக்குது கேஸ். போட்டு செஞ்சுருவானுங்க போலையே. நான் தான் தேவையில்லாமல் ஒரு இதே ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வந்துட்டேன். இவனை ட்ராப் வச்சு தான் பிடிக்கணுமா இல்லை? ஸோ இவன் வேறு நேரங்கிட்ட நேரத்தில் பசிக்குதுங்கிறான். இருடா. ஒரு மாதிரி பயமாக இருக்குது கேஸ். ஐயோ மேலே ஏறுறா. ஒரு நிமிஷம் இருங்க கேஸ், நான் வரேன். ஓடிக்கே கேஸ், அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நான் கஷ்டப்பட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே இவ்வளோ நேரமாக. அவன் வேறு இங்கே வந்தான், ஆனால் ஓடிட்டான். டோப்பர் லெவல் வேறு ஏறி இருக்கும். ஸோ ப்ரூ போர்ஷன் இருக்கும்ல, சிப்பு சீக்கிரம் ஹெல்த் ஏறினா நல்லாயிருக்கும். எங்கே இந்த ப்ளூ எங்கே போனான்னு வேறு தெரில கீஸ். செம்மையாக பயம்படுத்துறானுங்க. எங்கே போனான்னு வேறு தெரில. அவன் எங்கேயோ போயிட்டான் கீஸ். இங்கே தான் சுற்றிட்டு இருந்தான். எங்கே போனான்? ஹெல்த்தில் நீ இவன் வேறு புல்லட்டை கண்டபடி வீண் பண்ணிகிட்ருக்கான். சரிங்க ட்ராங்க் யார் இன்னும் நிறையா செஞ்சுப்போம். அவன் எங்கேயோ போயிட்டாங்க கேஸ். ஒரு நிமிஷம் கேஸ், பயம்படுத்தான். எங்கே இருக்கான்? எங்கடா இருக்க கார்போனிஸ்? அவனை பார்த்தியாடா? கைஸ் என்னமோ ஆயிடுச்சு, போச்சு, வெளியே வரப்போகுது கைஸ். அவன் எங்கே போனானே தெரில கைஸ். இதோ நமக்காக அந்த இவனும் தான் சண்டை போட்டான். சரி இவனை பிடிச்சி அடிப்போம் கைஸ். அதனால தான் பிளான் பண்ணிட்டேன். ஒரே அடி வாங்குடா. என்ன படுதா இவனுக்கு படலையான்னு வேறு தெரில. இருடா, புல்லட்டு வேறு இல்லைடா. இவன் வேறு இஷ்டப்படி அடிச்சுட்டு இருக்கான். இவனுக்கு வலிக்குமா? இவனுக்குலாம் வலிக்காத. வரான். இருடா, அடிப்பொலியர். ஐயோ மரத்தையே சாய்ச்சிட்றாங்க கேஸ். தெரியுண்டா, இவனுக்கு தான் கேஸ் நம்மளை பயம்படுத்துறது. இருடா ஓடுறான்னா என்ன பண்ணுறான்னு வேறு தெரில. அடி வாழை கம்மி. இந்த இதில் விட்டால் கம்மியாக தான் போகுது டேமேஜு. இங்கே அடிப்போம். இருடா ஆட்டேன். இவனுக்கு ஹெல்த்து வேறு எவ்வளோ இருக்குன்னு வருது. இருடா பார்த்துட்டியா? நீ பார்த்துட்டா நான் பயந்துருவேனா? இருடா 12 தாண்டா இருக்குது. எல்லாரும் இங்கே தான் அடிச்சிட்ருக்கேன் நான். இங்கே வந்து அடி இருக்கேன். கண்ணு தெரியாதவன். மயங்கிட்டான் கேஸ். போடு. மயங்கிட்டான். ஸ்மூத்திங் பாம்பு வச்சுட்டு இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா சீக்கிரம்டா. அந்த ப்ளூ கலர் வேறு இப்போ வந்துட்டானான்னு பயம் வந்துருச்சு கேஸ். அவ்வளோதான் கேஸ். அவ்வளோதான் பிடிச்சாச்சு. இவனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடணும், அது போதும். கமான் மேன். ரொம்ப ஸ்லோவாக வரானே, பயமாக இருக்கே. ஆனால் இவன் சீக்கிரமாக மயங்கிட்டாங்க கேஸ். இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்.
ஆனால் கிடைக்கல. பரவாயில்ல. இந்த ட்ராங்க் வேறு இன்னும் எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ நார்கோட்டிக் டிஷ் இருக்குது பார்த்துக்கலாமா? ஏன்னா வந்தானாலும் எதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் கேஸ். ப்ரிப்பேர்டாக இருக்கணும், என்றைக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ப்ரிப்பேர்டாக. சீக்கிரம்டா. பயமாக இருக்குதே. இப்போ தான் பயமாக இருக்குது. டேய் இவன்கிட்ட ஹெல்த்து நம்மக்கிட்ட. ஆனால் இவன் புத்திசாலித்தனமாக யோசிக்கவே இல்லை. இவன் கிறுக்கா மாதிரி பண்ணிட்டான். ஸ்மூத்திங் பாம் வச்சுட்டேன்ல, இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ரிமூவ் யூஸ் ஐட்டம். இதை ஃபீட் பண்ணு. இதை ஃபீட் பண்ணுமா? சீக்கிரம். இந்த ஸ்மூத்திங் பாம் ஃபீட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆகுதுன்னே தெரியலையே. ஒரு பைட்டா இல்லை என்ன பண்ணுறது? எப்படி இது ஸ்மூத்திங் பாம் வேறு யூஸ் பண்ண தெரியாமல் நம்ம பட்டன் அழுத்திட்டேன். வருமானு வராதான்னு வேறு தெரில. இவனுக்கு எவ்வளோ நார்கோட்டிஷ் இன்னும் மீதி இருக்குது? 4 தான் இருக்கா? வாய்ப்பே இல்லை. இப்போ இவன்ட்டு வேறு நார்கோட்டிக் டக்குன்னு குறையுதே. இதுக்கு தான் பயோடாக்சிக் இருக்கணுன்றது. நான் இதை நம்பியே இருக்கேனா? இவன் மட்டும் இப்போ எந்திரிச்சானா எப்படி இருக்கும்? ஐயோ சாமி, காலி கேஸ். நம்ம ஐயோ மூஞ்ச வேறு தலைக்குள்ள கல்லுக்குள்ளே விட்டுக்கிட்டான். சீக்கிரம் இன்னும் ஒரு பைட்டு இருங்க. சீக்கிரம் வந்தானா நல்லாயிருக்கும். அலேக்கா செல்லக்கட்டி உன்னை பாராட்டி சீராட்டி அப்படி உன்னை வளர்க்குறேன்டா. இவன் என்ன லெவல் 2 அதனால தான் ஈஸியாக மாட்டிக்கிட்டான். சூப்பர் மேன். ஆனால் நான் வேறு நிறைய ட்ராங்க் வேறு வேஸ்ட்டு பண்ணிட்டேன். இனிமேட்டு போனால் தான் உண்டு. ஐயோ பாருங்க, மூக்கு பாருங்க, கண்ணு டீரக்ஸ் தம்பி மாதிரியே இல்லை. இவனை பார்த்தா இவன் வேற இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? இவன் வேற வந்து பசிக்குதுன்னு என்னை கடுப்பு ஏற்றுறான் கைஸ். ஒஸ்ட்டு கைஸ். இனிமேட்டு இவனை ஃபுட்டு வேறு ஏற்றணும். ஒன்று வெயிட் இல்லைங்கிறான், இல்லை ஃபுட்டு இல்லைங்கிறான். எந்திரிச்சிட்டியா? அவ்வளோதான் கைஸ், எந்திரிக்க போகிறான். ஸ்மூத்திங் பாம் கொடுத்தா ஒரே போயிட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு வேறு தெரில. ஐயோ 57 போடு. பரவாயில்ல போதும். நார்கோட்டிக் தேவைப்படும். இன்னும் ஒரே ஒரு பைட்டு தான். அப்போ நான் ஐ திங்க் ஸ்மூத்திங் பாம் வேஸ்ட்டாக போச்சு. இவன் டேம் ஆகுறானா இல்லை ஸ்மூத்திங் பாம் பண்ணுதான்னு வேறு தெரிலையே. இருங்க, பயமாக இருக்குது கைஸ். சீக்கிரம் டேம் ஆனால் நல்லாயிருக்கும். ஸ்மூத்திங் பாம் தான் ரேரு கைஸ், அது ரொம்ப ரேரு. அது எங்கே அந்த ப்ளூ கலர் எங்கே போனான்? எனக்கு ஆனால் அவனை பிடிக்க தான் ஆசை. அவன் கலர் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா பார்க்கவே பேய் மாதிரி இருந்தான். அந்த லுக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், பார்க்கலாம் வருதான்னு தெரில. இருங்க. ஓகே கைஸ், ஃபைனலி டேம் ஆகிட்டான். கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டோம். ஒரே நிமிஷம் கைஸ், வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போனால் போதும் எனக்கு. வந்துருவா, ஓடிடலாண்டா. யார் பக்கமும் நிற்காத ஒரே ஓட்டம். வந்துடுறியாடா, வரியாடா? அங்கே யார்கிட்டடா சண்டை போடுற? வாடா இங்கே. ஓ டேய் பயமாக இருக்குது கைஸ். எனக்கு பிடிக்கும் போது கூட இவ்வளோ பயம் இல்லை. ஏன்னா பிடிச்ச உடனே தான் யார்கிட்டயாவது எதாவது மாட்டிப்பானா அப்படின்ற பயம் இருக்குது. எங்கே இருக்கான்? வரானா? இந்த பக்கம்டா. ஓகே வாடா வந்துட்டா. வரானா? பிளட்டி ஃபூல், வாடா டே. யூ பிளடி பக்கர். வாடா, கடுப்பே தாதுறானா. உன்னை இங்கிலீஷ்லாம் திட்ட வேண்டியதாக போச்சு. வாடா ஏன்டா கால் பண்ணுறீங்க இப்போல்லாம்? போச்சுடா. ஓகே சார், கால் வந்துருச்சு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே நம்ம மோஸ்ட் ஆஃப் வேறு இங்கே இருக்கான். அப்புறமா பிடிச்சிட்டு போகலாம். இவனை டார்கெட் பண்ண வைப்போமா இவனை? சரி இருங்க, இந்த கார்போனிஸை வச்சு நாம் ட்ரை பண்ணோம். இல்லை, அந்த பக்கம் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. வரியா பேபி, போட்டு தாக்கு. ஏய் வாடா இவனை. வாடா டேய், வாடா அவன் போனே. பாய் வா மேன். வந்துரு. கண்ணு பாருங்க கேஸ். அவ்வளோதான், இவனை தூக்கி நியூட்ரலில் போட்டு அவ்வளோதான் கேஸ். எப்படியோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அதுவரை காத்திருங்கள். அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஒஸ்ட் கேம். இவனுக்கு சேடல் பார்த்தீங்கன்னா லெவல் 70க்கு மேலே தான் கிடைக்கிது. நாம் இப்போவே பிடிச்சிட்டோம். ஓகே பாய் கைஸ்.